பெருமை வாய்ந்த பிள்ளையார் திருத்தலங்கள். ராமேஸ்வரம் கோவிலின் நுழைவு வாயிலில் தரிசனம் தரும் இரட்டை பிள்ளையாரை வழிபட்ட பிறகே கோயிலுக்குள் செல்ல வேண்டும் என்பது மரபு. மயிலாடுதுறை திருவாரூர் இடையே பூந்தோட்டம் என்ற ஊருக்கு அருகில் உள்ளது திலத்தர்ப்பணபுரி. இங்குள்ள ஆதி விநாயகர் தும்பிக்கை இல்லாமல் காட்சி தருகிறார். தாமரை மலரில் அமர்ந்த நிலையில் வழக்கத்திற்கு மாறாக கையில் கரும்புடன் காட்சி தருகிறார் திருப்பரங்குன்றம் கற்பக விநாயகர். கன்னியாகுமரி மாவட்டம் கேரளபுரம் மகாதேவர் கோவிலில் அருள் விநாயகர் ஆவணி முதல் தை மாதம் வரை வெள்ளை நிறத்துடனும் மாசி முதல் ஆடி வரை கருப்பு நிற மேனியராகவும் காட்சி தருவார். சென்னை மீஞ்சூருக்கு அருகில் உள்ளது செட்டிப்பாளையம். இங்குள்ள விநாயகர் கோவிலில் வலப்புறம் சாய்ந்த நிலையில் அருளும் பிள்ளையாரை தரிசிக்கலாம். இவரை வலஞ்சை விநாயகர் என்கின்றனர். திருவையாறு கோவிலில் அருள்கிறார் ஓலமிட்ட விநாயகர். நள்ளிரவில் ஓலமிட்டு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதை ஊர் மக்களுக்கு உணர்த்தி காப்பாற்றியதால் இவருக்கு இந்த திருநாமம். இதே தலத்தில் லிங்கத்தின் ஆவுடை பகுதியின் மீது அமர்ந்தருளும் ஆவுடை பிள்ளையாரை தரிசிக்கலாம். மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் உள்ள முக்ரோனி விநாயகரின் விக்கிர திருமேனி திருமலை நாயக்கரால் வண்டியூர் தெப்பக்குளம் வெட்டும் போது கண்டெடுக்கப்பட்டது. கும்பகோணத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருவலஞ்சுழி. இங்கு எழுந்தருளியுள்ள விநாயகருக்கு வெள்ளை பிள்ளையார் என்று பெயர். இவரின் விக்கிரக திருமேனி கல் நுரையால் செய்யப்பட்டதாக ஐதீகம். இவருக்கு அபிஷேகம் கிடையாது. திருவாரூர் கோயிலில் அருளும் ஐங்கல காசு விநாயகர் விக்கிரகத்தை சோழ மன்னர் ஒருவர் 5 கலம் பொற்காசுகளை கொண்டு செய்ததாக ஐதீகம். விநாயகப் பெருமான் அம்மையப்பனை வலம் வந்து ஞானப்பழம் பெற்ற ஊர் திருவலம் என்பர். வேலூரிலிருந்து சுமார் 28 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இந்த ஊரில் அருள்பாலிக்கும் வலம் வந்த விநாயகரை தரிசிக்க பல்வினைகள் யாவும் நீங்கும் என்கிறார்கள் பக்தர்கள். மயிலாடுதுறை தென்மேற்கில் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தேரெழுந்தூரில் வழிகாட்டி விநாயகர் அருள் புரிகிறார். இங்கு வந்த திருஞான சம்பந்தருக்கு சிவாலயம் செல்ல வழிகாட்டினாராம் இந்த பிள்ளையார். ஆந்திர மாநிலம் சைலம் அருள்மிகு மல்லிகார்ஜுனர் கோயிலுக்கு சென்றுவிட்டு திரும்பும் போது சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு சென்று தங்களின் வருகையை பக்தர்கள் பதிவு செய்ய வேண்டுமா. பக்தர்கள் சைலத்திற்கு சென்று வந்ததற்கு இந்த பிள்ளையாரை சாட்சி என்பதால் இவரை சாட்சி கணபதி என்கின்றனர்.